இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்ல ஜாயின் ஆகிக்கிறவங்க எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்றேன். அது மட்டும் இல்லாம வெல்கம் பண்றேன். ஸோ எல்லோருக்குமே இன்றைக்கு நிறைய பேர் வந்து இந்த டீம்ல ஜாயின் ஆகிருக்கீங்க. நம்ம டீம்ல இருந்து ஜாயின் ஆகிக்கிறீங்க. எல்லோருக்கும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நான் விஷ் பண்றேன். இன்றைக்கு இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போறோம். நிறைய விஷயங்களை நாம் தெரிஞ்சு கொள்ள போறோம். அதுக்கு முன்னுக்கு நான் இவ்வளவு நேரம் பேசிட்டேன். நான் யாருன்னு சொல்லாம விட்டுட்டேனே. ஸோ என் நேம் வந்து ஃபாத்திமா நஸ்மியா. நான் வந்து மாத்தறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நான் கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கொண்டு வீட்டுல இருந்து கொண்டு இந்த பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கிறேன். நானும் இதுக்கு முன்னுக்கு வந்து பல பிசினஸை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா வந்து சில பேர் சொல்ற மாதிரி பெரிய அமௌண்ட் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏமாந்து மீக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின்ல கம்பெனி ஒன்ல ஜாயின் ஆகி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு 1.5 year மாதிரி இருக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இந்த ரைஸ் டேபிள் கம்பெனி எனக்கு நஸ்ரின் சிஸ்டர் மூலம் எனக்கு அறிமுகமாச்சு. நான் அதுக்கு பிறகு தான் ஜாயின் ஆகி ஜஸ்ட் ஒரு 2 months, ரொம்ப நாளாக இல்லை, ஒரு 2 months இருக்கும். இதுல ஜாயின் ஆகி நிறைய இன்கம் எடுத்துட்டேன் இந்த 2 months. அதே மாதிரி இந்த டீம்ல உள்ளவங்களுக்கும் நல்ல இன்கம் எடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த டீம்லயும் ஸ்ரீலங்கால நாலாபுரத்துல உள்ளவங்க இருக்கிறாங்க. கிண்ணியா, நுவரெலியா, நாவலப்பிட்டி, இப்படி ஒவ்வொரு ஊர்ல உள்ளவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இந்த கைடிங், சப்போர்ட், ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறேன். அடுத்து வந்து இந்த டீம்ல வந்து ஜாயின் ஆகி ஒரே நாள்ல 24 hours இன்கம் எடுத்து என்ற பெருமை சேர்த்து தந்த இனியாசிஸுக்கும் நான் வந்து இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது எனக்கு மிகவும் பெருமையான விஷயம் தான். ஒரே நாள்ல ஜாயின் ஆகி ஒரே நாள் இன்கம் எடுத்தது அது எங்க கம்பெனிக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ நான் வந்து இப்ப இந்த கம்பெனில வந்து ரைசிங் ஸ்டார் என்ற அச்சீவ்மெண்ட்ல இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் கம்பெனி மேனேஜ்மெண்ட் டீம்லயும் இருக்கிறேன். அது எனக்கு மிகவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்த இந்த டீம் ஆட்கள் எல்லாருக்கும் நான் இந்த டைம்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்ட்ல இருந்தே கைடிங் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துலேயும் என்னுடைய ஒன்னா இருக்கிற நஸ்ரீன் மிஸ்ஸுக்கும் என் இஜாஸ் ப்ரோக்கும் மிச்சம் ஸ்பெஷலி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாம இந்த பிசினஸ் செய்யறதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய டவுட்ஸ்கள் இருக்கும், அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கிளியர் பண்றதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான மீட்டிங் ஒன்று தான் நமக்கு இன்றைக்கு இந்த மீட்டிங் இருக்குது. ஸோ உண்மைக்குமே இந்த மீட்டிங் வந்து இது சம்பந்தமான விஷயங்களை கிளியர் பண்றதுக்கு உண்மைக்கும் நான் இல்லை, இன்னைக்கு இன்னொரு பேர்சன் தான் உங்களுக்கு வந்து இந்த மீட்டிங்கை செய்ய போறாரு. இவரு யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மோர் தென் 2 years 2017 இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையில ரொம்ப அனுபவமிக்க ஒரு பர்சன் தான். அது மட்டும் இல்லாம நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சு இப்ப நம்மட கம்பெனிக்கு பெஸ்டான ஆப்ஷன் நம்மட கம்பெனி தான் என்று சொல்லி இந்த கம்பெனி மூலமா இவரோட லைஃபே சேஞ்ச் பண்ணி கொண்டு போறவர் மட்டும் இல்லாம நிறைய பேரோட லைஃபையும் சேஞ்ச் பண்ணி கொண்டு போறாரு இவரு. இவருக்கு ஸ்ரீலங்கால நிறைய இடத்துல டீம் இருக்குது. அது மட்டும் இல்லாம முதன் முறையா இந்த ரைஸ் டேபிள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இந்தியாவிலையும் ஒரு டீமை உருவாக்கி இருக்கிறார். அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு கொண்டு போறாரு. அந்த டீமையும் ஒரு பெஸ்டான நபர் ஒருத்தர் தான் நம்ம ரைஸ் டேபிள் மேனேஜ்மெண்ட் டீம்ல லீடரா இருக்கிறவர். ஸோ இணைய மாதிரி நிறைய பேரை கைட் பண்ணி கொண்டு போறவரும், அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கிற ஒரு ஒரு ஆளை தான் இப்ப நான் இன்வைட் பண்ண போறேன். ஸோ இவரோட டைமை பாத்தீங்கன்னு சொன்னா வலுபலான டைம். ஒரு டைம் இவரோட டைம்ல சொல்ற நிறைய விஷயங்களை நீங்க கேட்டுக்கொண்டு இந்த பிசினஸை நாம மூவ் பண்ணி கொண்டு போனோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நல்ல சக்சஸ் ஆன நிலைமைக்கு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சு கொள்றேன். ஸோ இதுக்கு பிறகு இந்த விஷயங்களை கண்டினியூ கொண்டு போறதுக்காக நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் முகமது ரிம்சான் சார். ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது எல்லாத்துக்குமே கிளியரா விளங்குது தானே? ஓ கேக்குது.
ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மிஸ். எல்லாருக்குமே வணக்கம். ஓகே, மிஸ் சொன்ன மாதிரி நான் தான் ரிம்ஷா. நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிக்கவும் நான் யாரு நிறைய விஷயம் இன்னைக்கு வந்திருக்கிறது எல்லாருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணின ஆட்கள். அதனால எல்லாருக்குமே என்னைய பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுல இன்னைக்கு புதுசா ஜூம்க்கு வர யாராவது இருக்கீங்களா? நான் தெரிஞ்சு கொள்ளலாமா? வைக்கிறோம். ஓகே, நிறைய பேர் இருக்கிறீங்களா? அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாத ஆட்களா, ஸ்டார்ட் பண்ணின ஆட்களா? ஸ்டார்ட் பண்ணாதான் ஓகே, ஸ்டார்ட் பண்ணாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க சொல்லலும் எனக்கு. ஒருத்தவங்க முகமட் அசாத் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. வேற யார்? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே, நுசைஃபா என்ற ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாம இன்னைக்கு நாங்க வந்து நியூவா வந்திருக்கிறோம் அப்படின்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஏற்கனவே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நாட்கள். ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டீம் ஒன்று செஞ்சு கொண்டு போகிறோம் சார், நிறைய இன்கம் எடுத்துருக்குறோம் சார், நான் ஏற்கனவே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓகே, அதுவும் யாரும் இல்லை. அப்போ நான் நினைக்கிறேன் இங்கே இன்னைக்கு ரைஸ் டேபிள்ண்டா என்னன்னு தெரியா, சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக இங்கே இன்னைக்கு வந்திருக்கிற ஆட்கள் தான் நிறைய இருக்கிறீங்க போல. ஏன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணின ஆட்கள், சரி பண்ணாத ஆட்கள் பரவாயில்ல, 2 பேர் இருக்கிறீங்க, வெரி குட். பண்ணின ஆட்கள் யாருமே இல்லை போல, அது ரொம்ப வெரி குட், சூப்பர். ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே, என் பேர் வந்து ரிம்ஷா. நான் வந்து இந்த ரைஸ் டேபிள்ல வந்து மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிற லீடர் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச மட்டும் நிறைய பேருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு நிறைய பேருக்கு வந்து இந்த பிஸ்னஸை வந்து செஞ்சு கொண்டு போறதுக்கான நிறைய நிறைய விஷயங்களை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா சொல்லிக்கொண்டே நானுமே இதுல இன்கம் எடுத்துட்டு போறேன். என்னைய நம்பி இருக்கிற ஆட்களை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டா இன்கம் எடுக்க வச்சு அவங்களோட லைஃப்லயும் அவங்கள வந்து சக்சஸ் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனை கொடுத்து கொண்டு போறேன். ஓகேயா? ஸோ இன்னைக்கு ஒரு 21 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இருக்கிறீங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே ஒரு வருமான வாய்ப்பு ஒன்று தேடிக்கொள்றதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கிறீங்க. ஓகேயா? ஸோ வந்து அதில் வந்து ரைஸ் டேபிள் அப்படின்ற ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சி அது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு 2000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சேவிஸ் ஃபீயா இதில் வந்து நீங்கள் காசு போட்டு இந்த பிஸ்னஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கொண்டு அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ஏர்னிங் எடுத்துக்கொண்டு போகிறீங்க. ஸோ இப்படி இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாருமே யார் அப்படின்னு கேட்டால் ஒரு நெட்வொர்க்கர். நான் உட்பட நீங்கள் முதல் கொண்டு எல்லாருமே ஒரு நெட்வொர்க்கர். ஓகேயா? ஸோ நெட்வொர்க்கர் அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், உலகத்துல இருக்கிற எல்லா வேக்கன்சியையும் தாண்டி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியையும் தாண்டி ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நெட்வொர்க்கர் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேயா? ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ற நமக்கு சிலரி வந்து இவ்வளவு தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இல்லை, ஒரு வரையறை ஒன்று இல்லை. நம்ம எவ்வளவு வேண்டுமென்றாலும் ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு மந்த்தோ ஒரு இயர்க்கோ எவ்வளவு வேண்டுமென்றாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேயா? சரி, இன்கம் வந்து எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கிறது பெஸ்டான ஒரு விஷயம். அப்ப நம்ம இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சரியான முறையில் செஞ்சு கொண்டு போகணுமா இல்லையா? இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம், அது வந்து இல்லை, அது வந்து பிரமிட், அது வந்து ஸ்கேம், அது முடியாது, அது ஆள் சேர்க்கிற பிசினஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நினைச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா உண்மைக்குமே அதுல ஒர்க் பண்ணி அதுல சக்சஸ் ஆனவங்க, அதாவது நார்மலா அவங்களோட ஒர்க்கை மட்டும் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டிங், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லாம மத்த விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு இன்கம் எடுத்து சக்சஸ் ஆனவங்களை விட நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அதிகமா சக்சஸ் ஆன பீப்புள் இருக்கிறாங்க, இன்க்ளூட் மீ. ஓகே, நானுமே கூட பாத்தீங்கன்னு சொன்னா எந்த கெரியரே இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 2017 இருந்து நான் வந்து இந்த மார்க்கெட்டிங் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறேன். நிறைய பிசினஸ் போயிருக்கிறேன், நிறைய ஃபாரின் கம்பெனியோடய நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ரைஸ் டேபிள் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது. ரீசன் வந்து நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறேன். பெஸ்ட் விஷயம் இந்த ரைஸ் டேபிள்ல நான் ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த ரைஸ் டேபிள நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்றதுக்கான பெஸ்டான ஒரு விஷயம் ஒன்று, நம்மட தாய் நாட்டுல இருக்கிற ஒரு கம்பெனி, அதுவும் கவர்மெண்டோட சர்டிபிகேட்டோட 100% நிறைய விஷன் அண்ட் மிஷனோட இயங்குற ஒரு கம்பெனி. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு சீஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், அது மட்டும் இல்லாம பெஸ்டான இன்கம் பிளானிங்கும் கூட. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல நிறைய விஷயங்கள் இவங்க செய்யறாங்க. என்னது?
சேரிட்டி ஒர்க்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் பண்றது தொடக்கம் நிறைய விஷயங்கள், ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றது, நம்மளால் நமக்கு கனவா இருக்கிற நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த கம்பெனியோட ஜாயின் ஆகி செஞ்சு கொண்டு போகலாம். ஸோ அதனால தான் நான் இப்ப ஃபுல் டைமாவே இந்த ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு பிசினஸ்ல வந்து இணைஞ்சு செஞ்சு கொண்டு இருக்கிறேன், உங்கள் மாதிரியே, உங்கள் எல்லோரையும் மாதிரியே. ஓகேயா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங்ல வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து 3 month anniversary நம்ம கொண்டாடணும். அது மட்டும் இல்லாம கம்பெனியோட இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங் பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீட்டிங் நம்ம செஞ்சு இங்கனைக்கு வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு 5th மீட்டிங்கா இருக்குது நமக்கு. இங்கனைக்கும் கூட நிறைய பேர் நியூவா வந்திருப்பாங்க. ஓகேயா? இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன விஷயம் சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த பிசினஸ் நீங்க கண்டினியூ பண்ணி கொண்டு போறப்ப, உங்களுக்கு செஞ்சு கொண்டு போறப்ப இன்கம் நிறைய பேர் வந்து இதுல இன்கம் எடுக்காம இருந்திருப்பீங்க, இன்கம் எடுத்தவங்க இருப்பீங்க. சோ உங்களுக்கு கீழே ஒரு மெம்பர் இல்லாட்டி 2 மெம்பர் இருக்கிறவங்க அப்படி நிறைய பேர் இருப்பீங்க. உங்க எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணி கைடன்ஸ் கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு அப்படின்னு கேட்டா என்னுடைய பொறுப்பு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிற நீங்க யாரை யாரை நம்பி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அவங்க எல்லோருடையும் பொறுப்பும் கூட அதுவாகத்தான் இருக்கிறது. சோ அந்த சப்போர்ட் வந்து நம்ம உங்களுக்கு பண்ணணும் தானே. ஸோ அதனால இந்த பிசினஸ் நீங்க செஞ்சு கொண்டு போறதுல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன சப்போர்ட் நம்ம பண்ணணும், நீங்க அடுத்த உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நாங்க கேட்டு அறிஞ்சு உங்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு வந்து நாம சப்போர்ட் பண்ணி செஞ்சு கொண்டு போறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இன்கம் எடுக்காம இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நாளையில இருந்து நீங்க இன்கம் எடுக்க போறீங்க. ஸோ இது வந்து ஒரு டிஸ்கஷன் மீட்டிங், டிஸ்கஷன் மூட்ல நம்ம போகலாம் சொன்னா எனக்கு விருப்பம் இல்லை, எந்த நாளுமே நான் மட்டுமே உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறதுக்கு. ஸோ நான் ரொம்ப என்னது எதிர்பார்ப்போட இருக்கிறேன், நீங்களும் நம்மளோட பேசுவீங்க அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பார்த்து செஞ்சு கொண்டு போகலாம். ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு பெஸ்டான ஒரு விஷயம். மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், மற்ற ஒர்க்குகளையும் விட நம்ம எதனால இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு பெஸ்ட், ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டா, இதுல வந்து வேலை செய்யறது மிச்சம், அதாவது குறைவான ஒரு விஷயம், ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா காலையில கண்டிப்பா 8 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு இல்ல. ஓகேயா? என்னது ரொம்ப எஃபெக்ட் போடணும், இல்லாட்டி 8 hour வேலை செய்யணும், 12 hour வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இல்ல. ஓகேயா? அது மட்டும் இல்லாம ஒரு ட்ராவலிங் பண்ணி போயிட்டு இந்த விஷயத்த செய்யணும்ட்டு இல்ல, நம்மளோட வீட்டு ஆட்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு போயிட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்ட்டு இதுல இல்ல. ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரீ டைம், ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 minutes அல்லது 5 hours 1 hour 2 hour நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா ஈஸியான முறையில வீட்டுல இருந்து கொண்டே செய்யலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நிறைய நிறைய பெனிஃபிட்டான விஷயங்கள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், எல்லாமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து சாய்ஸ் பண்ணி செஞ்சு கொண்டு போறோம். ஸோ இதுல டீச்சர் ஆட்கள் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்கள் இருக்கலாம், வேற ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்கள் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நிறைய வேற வேற வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள் வந்து இன்னைக்கு வந்து இருக்கலாம். ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஈஸியான முறையில் செய்யக்கூடிய இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நிறைய பேர் சொல்றது, இவ்வளவு பெஸ்டான ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்றது என்னன்னு கேட்டா, இல்ல இது வந்து அந்த கம்பெனியா, அது வந்து ஆள் சேர்க்கிற கம்பெனி இல்லைன்னு சொன்னா அது மிச்சம் கஷ்டமான ஒரு விஷயம், அது வந்து ஒரு பிரமிட் விஷயம் அப்படின்ற மாதிரி. சோ இன்னைக்கு நம்மளுடைய மெயின் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சேவை ஒன்றை நம்ம வந்து பெற்றுக்கொள்றோம், கல்வி சேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்றோம். அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ட் செல்லிங் இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல வந்து தரத்துக்கு இருக்கிறோம். சோ அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா இன்னும் அதிகமான மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கம்பெனியோட கோ-ஃபவுண்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவாரு. சோ அதுக்கு முதல் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க எதிர்பார்க்கிற சில விஷயங்கள், நீங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு செஞ்சு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு கிளியர் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோன்னு ப்ளே பண்றேன், நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை நீங்க பார்ப்பீங்களா, பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பா நம்ம அதுக்கு பிறகு நம்ம சில நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். ஸோ எவ்வளவு நேரம் தான் நீங்களும் என்னுடைய வாய்ஸையே கேட்டுக்கொண்டிருப்பீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு இந்த வீடியோ பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அதுக்கு பிறகு நீங்க நம்மளோட பேசுங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஓகே, எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஃபுல்லா கிளியரா உங்களுக்கு விளங்கி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே விளங்கி நிஷா என்ன மாதிரி? ஓகேயா எல்லாத்துக்குமே? ஓகே, விளங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நான் பேசுறதுமே எல்லாத்துக்குமே கிளியரா விளங்குது. ஓகே, ஜசாக்கர். இப்ப இந்த வீடியோ மூலியமா நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சு கொள்ள போறோம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்றேன். ஓகேயா? சோ இப்ப நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த ரைஸ்டபிள் கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு புது கம்பெனி போல,
நிறைய நிறைய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய தாட் வந்து உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டா போய்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு புது விஷயமே இல்லை. இது தொன்று தொட்டு நம்மளோட இந்த டெக்னாலஜிக்கல் வைஸ்லயும் சரி, டெக்னாலஜிக்கல் இல்லாத காலத்துலயுமே இந்த நெட்வொர்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஓகேயா? இப்பயும் நம்மட கம்பெனிக்கு இப்படி நிறைய கம்பெனிகள் இருந்தாலும் கூட நம்மட கம்பெனிக்கு ஒரு சவாலா இருக்குதா இல்லையா? நம்ம இந்த கம்பெனியை செஞ்சு கொண்டு போறதுக்கு நமக்கு இந்த விஷயம் வந்து ஒரு சவாலா இருக்குதா இல்லையா? நம்ம இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு போறதுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து கொண்டிருக்குதா இல்லையா? சொல்லுங்க. நம்மட இந்த பிசினஸ் செஞ்சு கொண்டு போறதுக்கு நமக்கு ப்ராப்ளம் வந்து கொண்டிருக்குதா இல்லையா? இல்ல இந்த கம்பெனி வந்து ஃபேக்கான ஒரு விஷயம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்குது. ரீசன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மக்கள், நான் டிரெக்டாவே இங்க நீ சொல்றேன், நம்மளுடைய மக்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு பிழையான ஒரு விஷயத்துக்கு வந்து ஈஸியா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டா ஜாயின் ஆகிடுவாங்க. ஈஸியா அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு கேட்டா போயிட்டு அவங்களோட விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டுருவாங்க. ஆனா ஒரு சரியான விஷயத்துக்கு, அதெல்லாம் சரியான ஒரு விஷயத்துக்கு, ஒரு ஜென்யூனான ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா ஜாயின் ஆகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னு சொன்னா ஏற்கனவே அவங்க வந்து ஒரு பிழையான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு மாட்டிக்கொண்டு அதிகமா காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிகமா சீட்டிங்ல இது பண்ணினதுனால அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா நம்மட கம்பெனி மேல ஒரு நம்பிக்கை உண்டு வராது. அதுதான் அந்த கம்பெனில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா மோரை வந்து கூவி கூவி வித்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா வாங்க மாட்டாங்க. ரீசன் அது வந்து ஒரு நல்ல திங்ஸ். இதே ஒரு என்னது ட்ரக்ஸ், சாராயம் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஒளிச்சு ஒளிச்சு வித்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா வாங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா சரி அதிகமா வாங்குவாங்க. ஒளிச்சு ஒளிச்சு வித்தாலும் அதிகமா வாங்குவாங்க. ஏன்னு சொன்னா மக்கள் வந்து அப்படி பழக்கப்பட்டுட்டாங்க. சோ அது வந்து நம்மளால மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா இயலாது. சோ அதனால இப்ப நீங்களும் கூட என்ன பண்ணுவீங்க, நிறைய நிறைய மெம்பர்ஸ்க்கு வந்து இதை வந்து இன்வைட் பண்ணிருப்பீங்க. இன்வைட் பண்ணி நம்ம என்னத்தான் கிளியர் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா கம்பெனி வந்து போய் அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி நம்மளோட வந்து ஜாயின் ஆக மாட்டாங்க. ஸோ அப்படி ஜாயின் ஆகாத ஆட்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து இங்க சொல்லிக்கொள்ள விரும்புறேன் என்னன்னு கேட்டா நம்மளோட கம்பெனிக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கன் கவர்மெண்டுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிடைச்சிருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேயா? ஸோ அந்த விஷயங்களை வந்து நான் வந்து அடுத்து நம்மளுடைய ஃபவுண்டர் வந்து உங்களுடைய கோஃபவுண்டர் வந்து உங்களுடைய பேசும்பொழுது நான் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அது வந்து நமக்கு இந்த கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப் கிடைச்சது, கம்பெனியோட அப்ரூவ்மெண்ட் கவர்மெண்டால நமக்கு கிடைச்சது. அது உண்மைக்குமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு சொன்னா எல்லா கம்பெனிக்குமே ஈஸியான முறையில கம்பெனி என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டா ஒரு அப்ரூவல் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய இந்த கம்பெனில நம்மளுடைய இந்த அப்ரூவல் எடுத்துக்கொள்றதுக்கு நமக்கு மோர் தென் 3 months, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 months கிட்ட நம்ம வெயிட் பண்ணோம். சரியான முறையில அவங்க நம்மளோட ஆர்டிக்கலை வந்து பார்த்து அவங்க நம்மளுடைய கம்பெனியோட பிளானிங் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து கொடுத்தாங்க. ஸோ நீங்க செய்யற இந்த கம்பெனி ஒரு இலீகல் கம்பெனியோ அல்லது ஸ்கேம் கம்பெனியோ பிரமிட் கம்பெனியோ இல்ல, கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பட்ட 100% லீகலான அண்ட் ஹலாலான இன்கம் இருக்கக்கூடிய இந்த கம்பெனில தான் நீங்க ஜாயின் ஆகியிருக்கீங்க. ஸோ அதனால பெஸ்ட் நீங்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருங்க, ஓகே நம்மளோட கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தான், அப்ப நம்ம பயப்படாம மத்தவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஜாயின் பண்ணி விடலாம் அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்க. ஓகே. ஓகே. இப்ப நம்ம அடுத்த சாப்டருக்கு போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கம்பெனில நீங்க ஜாயின் ஆகும் பொழுது இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சு கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு நிறைய நிறைய விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா டவுட்ஸா இருக்கும். இன்னும் கிளியர் ஆகாத நிறைய பகுதிகள் இருக்கும். இப்போ ஒரு மெம்பர் வந்து நீங்க இன்வைட் பண்ணும் பொழுது அவங்க உங்களுக்கு கேட்கிற கேள்விகளை சரியான முறையில உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொள்ள இயலாம இருக்கும். அவங்களுக்கு சரியான கிளியர் பண்ணி கொள்ள இயலாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை இன்னைக்கு கிளியர் பண்றதுக்காக நான் வந்து டிரெக்டா நம்மளுடைய கோஃபவுண்டர் அவங்கள வந்து இன்னைக்கு வெல்கம் பண்றேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா உங்களுக்கான நிறைய ஐடியாஸ், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய மைக்கை அன்மியூட் பண்ணி அவரோட பேசலாம். பேசி இந்த பிசினஸ்ல உங்களுக்கு இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்களை கிளியர் பண்றதுக்காக நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் முகமது இஜாஸ் ப்ரோ. ஹலோ ப்ரோ, பேசுறதுங்களா கிளியரா? ஓ கிளியரா விளங்குது ப்ரோ. ஓகே. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
வணக்கம். என்ன செய்யணும்னா இந்த Zoom மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட மொத்தம் 18 பேர் இந்த Zoom மீட்டிங்ல நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஓகேவா? என்ன சேர்த்து. ஓகே. இப்போ என்ன விஷயம்னா இப்போ உங்க எல்லாருக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். சரி எல்லாமே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்றதுக்காண்டி தான் இந்த Zoom மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஓகே. இப்போ அடுத்து என்ன விஷயம்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சொல்றேன். ரைஸ்டபிள்ங்கிற கம்பெனி ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் என்னங்கிற விஷயம் எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எங்க மேனேஜ்மெண்ட் குரூப் வைக்கிறவங்களுக்கு. ஆனா சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே. என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என் பேர் இஜாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே. நான் அம்பா டிஸ்ட்ரிக்ட் கல்மனக்குடியில நான் என் சொந்த ஊர். ஓகேவா? இப்போ கிட்டத்தட்ட நான் 2021ஆம் ஆண்டு ஸ்டார்டிங்ல ஓகே 20 நான் அந்த ஃபீல்டுக்கு வாரேன், லேர்ன் பண்ணிக்கொள்றேன். ஒரு 3 மந்த் தான் 2020ல இருந்து. ஆனா 2021ல இந்த ஃபீல்டுக்கு நான் இறங்குறேன். இன்னைக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? நான் ஜீரோ. ஓகே தானே? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்றால் என்னன்னு தெரியாது. ஆன்லைன்ல சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், ஒரு கஸ்டமரோட இப்படி பேசுறது ஒண்ணுமே தெரியாது. ஏன் சொல்லப்போனா Zoom மீட்டிங்ல கூட நான் பேச மாட்டேன். இந்த ரைஸ்டபிள் கம்பெனிக்காண்டி தான் அதுக்காக தான் நான் இப்ப பேசுறேன். ஓகேவா? எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே தானே? இப்ப என்ன செய்யணும்டா, ஒண்ணுமே இல்லாம தான் நான் ஆரம்பிச்சேன். ஆனா கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு என் மூலமா மார்க்கெட்டிங் போய் ஒரு கம்பெனி மக்கள் மத்தியில இந்தியால இருந்து மலேசியால வரைக்கும் இன்னைக்கு இந்த பிசினஸ் டெவலப் பண்ணேன். ஓகேவா? பண்ணி நான் நிறைய சம்பாதிச்சேன். ஜீரோல ஆரம்பிச்சேன். எனக்கு சொல்ல போனா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கீபோர்ட் போனு செல் பண்ணி தான் அந்த கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ணது. ஓகேவா? அதுவும் என்ன மாதிரி சிரமம்டா, ஒரு வாய்ஸ் கிளிப் இந்த அப்ளைண்ட வாய்ஸ் கிளிப்பை வச்சுதான் நான் மார்க்கெட்டிங் தெரியாது இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம கேஸ் அனுப்புறது நான் இந்தியாவுக்கு தான் மணி அனுப்பினேன். இப்படி பல கஷ்டத்துக்கு மத்தியில தான் நான் லைஃப்ல சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நான் கஷ்டப்பட்டதால இன்னைக்கு ஒரு கம்பெனியில ஒரு கோஃபவுண்டர்ங்கிற நிலைமையில நான் இருக்கேன். சரியா? அதுக்கு இந்த 5 வருஷம் உழைப்பிருக்கு. 5 வருஷத்துக்கிட்ட இந்த உழைப்பிருக்கு. அதே மாதிரி என் நேர்மைங்கிற விஷயத்துல அது நிறைய பேரோட ட்ரோல் பண்றவங்களுக்கு தெரியும். ஓகேவா? அடுத்த என்ன விஷயம்னா, அந்த கவர்மெண்ட் அப்ரூவல்ங்கிற விஷயத்துல கிட்டத்தட்ட நான் 1000 மெம்பர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல அப்ரூவல் எடுப்போங்கிற நம்பிக்கை ஒன்று வந்துச்சு இன்னைக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள ஒரு ஜெனிவன் நிற்கும். அதுக்கு இடையில அதுக்கப்புறம் நம்ம கம்பெனி மற்ற நோ என்ன சொன்னா, கவர்மெண்ட் அப்ரூவல் எடுத்தா தான் மக்கள் மத்தியில கொஞ்சம் நம்பிக்கைங்கிற விஷயம் வருமுங்க. ஓகே. அதுல ப்ரோசஸை நான் செய்யறேன்னு சொல்லி அவர் சொந்த மணில அதை செஞ்சு தந்திருக்காரு. ஓகேவா? இதுக்கு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தந்து இப்ப அதே மாதிரி நம்ம கம்பெனியோட ஃபியூச்சர் பிளானுக்கு கிட்டத்தட்ட அவர் ஃப்ரெண்டு மூலமா 20 லட்சத்துல இருந்து 30 லட்சம் முதலீடு செய்யறதுக்கு ரெடி அடிக்காது. அது எல்லாரும் கூட ஒத்துழைப்பு மூலமா கட்டாயம் அது நம்ம செய்யப்படும். அதே மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பாஸ் மணிங்கிற வருமான வாய்ப்பு. இது ஜஸ்ட் ஒரு வருமான டூல்ஸ் தான். என்ன டூல்ஸ் இருந்தா கம்பெனிக்கு 2 விஷயம். இப்ப நீங்க கேட்கலாம், ஆள் சேர்த்துறதுல என்ன வருமானம், கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்ங்கிறது ஒரு கொஸ்டின் நல்ல இருக்கிறது. ஓகேவா? நான் பாஸ்டா பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கீங்க, வெஸ்ட் டைம். ஓகேவா? அப்ப அதுல நாங்க சொல்றது என்ன செய்யணும்னா, ஒன்று உங்களுக்கு வருமானம், அடுத்து எங்களுக்கு வருமானம். சரியா? இந்த கமிட்டி பில்ட் பண்றது. அடுத்தது கம்பெனிக்கு என்ன நடக்குதுண்டா, என்ன பெனிஃபிட்ண்டா, கம்பெனிக்கு கமிட்டி பில்ட் ஆகிறால இலங்கை முழுவதும் மார்க்கெட்டிங் பண்றது ஈஸியா இருக்கும். என்னது ஈஸியா இருக்கும்னா, ஒரு ப்ராடக்ட் தானே, அந்த ப்ராடக்ட் எல்லா இடத்தையும் நம்ம ஐலண்ட் வைட்டா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வெரி ஈஸியா வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்ப அந்த விஷயத்துக்காக வேண்டிதான் நம்ம இதை எடுத்து நம்ம அடுத்த விஷயத்த செஞ்சுட்டு போறோம். மற்றபடி எப்படி சொல்றது, நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம், நிறைய கேள்வி இருக்கலாம். அதெல்லாம் நீங்க கேட்கலாம். அதுக்கேற்ற பதில் சொல்றதுக்கு நான் ரெடி ஆகிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஒரு மக்களுக்கு என்ன பொறுத்த மாட்டுக்கு இப்படித்தானே, ஒரு வருமானம் சின்ன ஒரு முதலீடு இல்லை, முதலீடுங்கிறதுக்கு இல்லை, ஒரு சேவிங்ஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? சேவிங்ஸ்ல நம்ம பெரிய ஒரு வருமானத்தை மாதாந்தம் ஒரு 50ல இருந்து 1 லட்சம் சம்பாதிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ரைஸ்டபிள்ங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. பெஸ்ட். ஆனா படிப்படியா ஒரு ஸ்டூடெண்ட் வைக்கிறவரை ஒரு 1 மில்லியன் கூட பேர் வந்து கூட சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இதுல இருக்கு. நிறைய பேர் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஃபீல்ட்ல நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி தெரியும். அதுல நிறைய பேர் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, மில்லியன் கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனா அது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளிங்கிறது ஒரு நம்ம போற எஃபர்ட்ல தான் இருக்கு தவிர மற்றபடி இல்லை. உங்க டவுட் எல்லாம் கேளுங்க. ரிம்சாம் ப்ரோ, இந்த அவங்க அந்த அன்மியூட் பண்ற மாதிரி ஆப்ஷனை கொண்டு வாங்க, டவுட் கேட்கட்டும். சரியா? ஓகே. எல்லாமே டவுட் வந்து கேட்கலாம், அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ்ல இந்த மீட்டிங் எண்ட் ஆகும். இன்ஷால்லா எல்லாருமே சேம் லிங்க்ல லாகின் ஆகி வாங்க. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங்ல இன்னும் ஜாயின் ஆகி இன்கம் எடுத்தவங்களோட ப்ரூஃப் விஷயங்களும் உங்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுக்கு இருக்கும். ஸோ நீங்க எது சைட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம். ஓகே.
ஓகே இப்ப சூமை ப்ரோ என் பண்ணுங்க அது இப்போ சூமை ஸ்டார்ட் பண்ணுங்க. A to Z டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஓகேவா?